ஊழலுக்கு எதிராக போராடவே பிறந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு வழக்கமாக பாஜக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாஜகவில் இன்றைக்கு மேலும் ஒரு தலைவர் வசமாக இன்னைக்கு மாட்டியிருக்கிறாரு. ராஜீவ் சந்திரசேகர் கேரளாவில் ராஜ்யசபா மெம்பராக அந்த கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சில காலம் ஒன்றிய அமைச்சராகவும் இருந்தார். கேரளாவில் ஏசியா நெட் உள்ளிட்ட எல்லா மீடியாக்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. பிபிஎல் என்கிற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒருவர் தான் ராஜீவ் சந்திரசேகர். அவர் தான் இன்னைக்கு 500 கோடி ரூபாய் முறைகேட்டில் வசமாக மாட்டியிருக்கிறாரு. அப்படி என்ன அவர் பண்ணியிருக்கிறாரு? 1996ஆம் ஆண்டு கர்நாடகாவில் கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விவசாயிகளுடைய நிலத்தை 175 ஏக்கர் நிலத்தை ரொம்ப குறைவான விலை கொடுத்து வாங்குறாங்க. அதாவது 6.45 கோடி கொடுத்து விவசாயிகளுடைய 175 ஏக்கர் நிலத்தை வாங்குறாங்க. வாங்கி இந்த விவசாயிகள்கிட்ட என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே நாங்கள் இண்டஸ்ட்ரீஸை கட்ட போகிறோம், தொழில் நிறுவனங்கள் வளப்போகுது, இந்த தொழில் நிறுவனங்கள் வந்தால் உங்களுடைய வீடுகளில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஏழை விவசாயிகளை நம்ப வச்சு வெறும் 6.45 கோடி ரூபாயில் ஒரு 175 ஏக்கர் விவசாய நிலத்தை அந்த நிறுவனம் வாங்குது.